இந்த ஆள் மனதோட ஒரு பகுதியாக இருக்கிற இந்த ஆர்ஏஎஸ் ஃபில்டர்னோட பவரை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் யூஸ் பண்ணுங்க. நாய் மாறல, நாய்க்கு இவன் கொடுத்த கட்டளை இந்த மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. நாய் இவன் எது முக்கியம்னு நினைக்கிறானோ அதை தேடி காட்டுறது தான் அந்த நாயோட வேலை. இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் இது மாதிரி நடந்திருக்கு சம்பவம். எப்போ அப்படின்னா, The Seventh Sense. இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இந்த கதையை ஒரு மெடிடேஷன், ஒரு தியானம் போல் நீங்கள் கேளுங்க. இந்த கதை மட்டும் உங்களோட ஆழ் மனதில் இறங்கிடுச்சு அப்படின்னா உங்களோட மனம் வேறொரு டைமென்ஷனில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டாலும், இல்லை என்ன மாதிரியான சாதனைகளை படைக்கணுன்னாலும் உங்களோட மனசு ஒரு பவர்ஃபுல்லாக நின்று உங்களுக்கு உதவி செய்யும். இதை உடனடியாக ஒரு 3 நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையே இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்களுக்கான பதிலை உங்களுக்கு கொடுக்கும். உலகத்தில் எல்லா மனுஷங்களும் பிறக்கிறப்ப இந்த இறைவன் அப்படின்ற கடவுள் நமக்கு ஒரு விசுவாசமான நாய்க்குட்டி ஒன்றை கொடுக்குறாரு. அதாவது நம்ம கூடவே அந்த நாய்க்குட்டியும் வருது. நாய்க்குட்டினா நம்ம சாதாரண நாய்க்குட்டி இல்லைங்க, உலகத்திலேயே ரொம்ப ஒரு புத்திசாலியான ஒரு நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டிக்கு என்ன வேலை அப்படின்னா, முதலாளி என்ன உணர்றாரோ என்ன நினைக்கிறாரோ அதை தேடி கொண்டு வந்து கொடுக்கறது தான். அவர் எதை முக்கியம் நினைக்கிறாரோ அதை தேடி கொண்டு வந்து அந்த நாய்க்குட்டி கொடுத்துரும். குழந்தை ஒன்று பிறக்குது, அந்த குழந்தையோடவே நாய்க்குட்டியும் வந்துடுது. அவன் சிறுவனாக வளர்றான், அந்த நாய்க்குட்டியும் கொஞ்சம் வளருது. அவன் சிறுவனாக இருக்கிறப்ப பட்டாம்பூச்சி பிடிக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். பட்டாம்பூச்சியை பார்க்குறான், நல்லா ரசிக்கிறான். அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, அவனை அப்படியே அவங்க வீட்டில் இருந்து ஒரு தோட்டத்துக்கு இழுத்துட்டு போகுது. அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மலர்கள்லாம் பூத்து கொடுக்குது. அந்த மலர்களில் இருக்கிற தேனை எடுக்கிறதுக்கு பட்டாம்பூச்சி கூட்டம் கூட்டமாக வருது. அப்போ அந்த சிறுவன் ரொம்ப சந்தோஷப்படுறான், சிரித்து மகிழ்றான். அந்த நாய்க்குட்டியை பார்த்து நன்றி சொல்கிறான். அப்புறம் பார்க்குறான், அந்த தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் அவனுக்கு பிடிச்சி போயிடுது. அந்த பூக்கள்லாம் அழகாக இருக்குது, பார்த்து ரசிக்கிறான். அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தோட்டத்தை விட மிகப்பெரிய ஒரு பூந்தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அந்த சிறுவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, நம்ம இந்த கொஞ்சமான பூக்கள் இருந்ததையே நம்ம சந்தோஷமாக பார்த்தோம், இங்கே என்னடானா ஒரு பெரிய பூந்தோட்டமே இருக்குது, இங்கேயும் இந்த நாய்க்குட்டி தான் கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு நாய்க்குட்டியை பார்த்து ஆச்சரியப்படுறான். அந்த நாய்க்கு நல்லது கெட்டது அப்படின்றது எதுவுமே தெரியாது. அதாவது அந்த சிறுவன் என்ன நினைக்கிறானோ அங்கே அந்த நாய்க்குட்டி கூட்டிகிட்டு போயிடும். அப்புறம் அப்படியே வளர்ந்துட்டு வரும்போது அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட அவர் சண்டை போட்டுக்கிறாரு. அவனோட நண்பன் ஏமாற்றிடுறான். அந்த ஏமாத்தினோன்னு அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, ஒரு நாள் 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த மார்க்கெட் போயிட்டு இருக்கிறப்ப சந்தேகத்திற்கு இடமான நபர்களையே காமிக்குது. நபர் குடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அவன் பார்த்தா இந்த சிறுவன் கையில் இருக்கிற பணத்தை புடுங்கிட்டு போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற மாதிரியே இருக்குது. அந்த நபரை பார்த்து நாய்க்குட்டி உழைக்குது. அடுத்து ஒரு வியாபாரிகிட்ட கூட்டிகிட்டு போகுது. அந்த வியாபாரி அவனுக்கு தேவைக்கு அதிகமான காய்கறியை போட்டுட்டு சில்லறையில் நிறைய பணத்தை கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிற மாதிரி, அதாவது வேணும்னே அவனை ஏமாத்துற மாதிரி சூழ்நிலையும் அவனுக்கு அமையுது. ஏமாத்துறவங்களே அவன் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. அந்த நாய்க்குட்டியும் அதுக்கே கூட்டிகிட்டு போகுது. உலகமே ஏமாற்றப்படும் நபர்களால் நிறைஞ்சது அப்படின்னு அவன் நம்புகிறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோன்னே இன்றைக்கி ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பயப்படுறான். பயப்பட்டுட்டு அந்த நாய்க்குட்டியும் கூட்டிகிட்டு அவன் வெளியில் போகிறான். வெளியில் போகிறப்ப ஒரு 5-6 இளைஞர்கள் 2 குழுவாக பிரிஞ்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த சண்டையை நோக்கி இந்த நாய்க்குட்டி கூட்டிகிட்டு போகுது. அடுத்தது அதை கடந்து நீ போயிட்டுருக்கிறப்ப ஒரு இடத்துல விபத்து நடந்து ஆம்புலன்ஸ் வருது. அந்த இடத்துக்கு இந்த நாய்க்குட்டி கூட்டிகிட்டு போகுது. அதாவது நாய் ஃபஸ்ட்டு பூவை காமிச்சிது, பட்டாம்பூச்சி காமிச்சது, இப்போ என்னடா தேவையில்லாத காமிக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். அந்த நாய்க்குட்டிக்கு என்ன வேலை அப்படின்னா, அவன் எஜமானன், அதாவது அந்த சிறுவன் என்ன நினைக்கிறானோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடி காமிக்கிறதா அந்த நாய்க்குட்டிக்கு வேலை. அந்த நாய் அந்த வேலையை மட்டும் பர்ஃபெக்டாக பார்த்துட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா கடவுளனோட படைப்பே அதுதான். அந்த நாய்க்கு அதுதான் வேலை. உடனே அந்த சிறுவன் என்ன பண்ணிடுறான், நாய்க்குட்டியை பார்த்து டென்ஷன் ஆகிறான். ஏன் நீ நல்ல விஷயங்களை காட்ட மாட்டேன்ற, நல்ல விஷயங்களை நீ காட்டு, நல்ல விஷயங்களை தான் நீ மேல் காட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறான். அந்த நாய்க்குட்டியை நோக்கி ஒரு கட்டளை இடுறான். அடுத்த நாள் காலையில் அந்த நாய் அமைதியாக இருக்குது. ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டிகிட்டு போகுது. அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை சிரித்து விளையாண்டுட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே அந்த சிறுவன் சந்தோஷமாயிடுறான். அடுத்து ஒரு கட்சிக்காரங்க பொதுமக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே கூட்டிகிட்டு போகுது. அவன் பார்த்துட்டு இவனும் அந்த நலத்திட்ட உதவிகளை எல்லாம் பொதுமக்களுக்கு கொடுக்கறத பார்த்து அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டு வரான். ஒரு நல்ல உணர்வோடு இருக்கிறான். அடுத்தது ஒரு பஸ் ஸ்டாப்பில்
ஒரு கண்ணு தெரியாதவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு, அதை பார்க்குறான். உலகம் வந்து மீண்டும் வந்து அவனுக்கு அழகாக தோணுச்சு. ஓ, எல்லாம் நல்ல மக்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா அந்த நாய்க்குட்டி நல்ல விஷயங்களை தேடி தேடி காட்ட ஆரம்பிச்சு. மறுபடியும் சொல்கிறேன், நாய் மாறல. நாய்க்கு இவன் கொடுத்த கட்டளை இந்த மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. நாய் வந்து இவன் எது முக்கியம்னு நினைக்கிறானோ அதை தேடி காட்டுறது தான் அந்த நாயோட வேலை. இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் இது மாதிரி நடந்திருக்கு சம்பவம். எப்போ அப்படின்னா, புதுசாக வந்து மொபைல் ஃபோன் இல்லை ஒரு கார் இல்லை ஒரு பைக் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த நினச்ச நாள்லேருந்து அதே காரு அதே மொபைல் ஃபோனு நீங்கள் எங்கே போனாலும் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சிருப்பீங்க பிரபஞ்சமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. ஆனால் ஒன்றும் அதுவல்ல. நம்மளோட ஆள் மனசில் ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா RAS ஃபில்டர். நம்ம மூளையினோட இந்த இடத்துல வந்து அந்த ஃபில்டர் அப்படின்றது ஒரு நரம்பியல் அமைப்பாகவே இருக்குது. இதனோட வேலையே என்ன அப்படின்னா, நம்ம என்ன உணர்வில் இருக்கிறோமோ, நல்லா கேட்டுக்கோங்க, என்ன வேணுமோன்னு கிடையாது, நம்ம என்ன உணர்வில் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த எவிடன்ஸை மட்டுமே. உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாமே இருந்தாலும் நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதுக்கு தகுந்த செய்திகளை மட்டும்தான் இந்த மூளை இந்த ஃபில்டர் வழியாக உள்ள விடும். இந்த நாய்க்குட்டிக்கு அறிவியல் வச்ச பேர் என்னன்னா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், RAS. இந்த சிஸ்டம் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. நீங்கள் என்ன உணர்வில் இருக்கிறீங்களோ, எதை தேடுறீங்களோ அதை கொண்டு வந்து காட்டும். பிரச்சனையை பற்றி அதிகமாக வந்து எல்லாத்திட்டையும் பேசுகிறீங்களா, அதுக்குண்டான எவிடன்ஸ் தான் உள்ள விடும், அதை காட்டும். இந்த ஏஞ்சல் நம்பர்னு சொல்கிறீங்க இல்லையா, 1111, அதெல்லாமே வந்து இந்த சிஸ்டத்தோட வேலை தான். நீங்கள் பிரச்சனையை மட்டுமே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையே உங்களுக்கு பெருசாக்கி காட்டும். தீர்வை பற்றி பேசுனீங்க அப்படின்னா எது நடந்தால் மகிழ்ச்சி, எது நடந்தால் நிம்மதி, நம்ம எது நடந்தால் ஒரு நிறைவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தேடினீங்க அப்படின்னா அதுக்குண்டான வழிகளையே இது தேடி காட்டும். ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஒரு கஷ்டம், பயம், கோபம் இதெல்லாம் வந்துடுச்சு. அந்த டைமில் நீங்கள் உடனே இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த தீர்வு என்ன அப்படின்றத இது கண்ணில் கொண்டு வந்து காட்டும். அதாவது எது வழியாக காட்டும், கண்ணு முன்னாடி காட்டுமா அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிற காட்சிகள் வழியாவோ இல்லை ஒரு எண்ணம் வழியாவோ இல்லை மற்ற நபர்கள் வழியாவோ அந்த தீர்வை இந்த RAS ஃபில்டர் கண்டுபிடிக்கும். சரி, நம்ம வந்து தீர்வை தேடலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, தீர்வு பக்கத்திலே இருந்தால் கூட அதை வந்து நம்ம மூளைக்குள்ளே நம்ம ஆள் மனசுக்குள்ளே அனுப்பாமல் பிளாக் பண்ணிடும். இதனால தான் நம்ம பெரியவங்க எல்லாமே சொல்கிறது என்னென்னா, எண்ணம் போல் வாழ்க்கை, நேர்மறையாக இரு, தேவையானதை மட்டும் நினைங்க, தேவையானதை பேசுங்க, தேவையானதை சிந்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பியூட்டி அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே வந்து இந்த நாய்க்குட்டி கடவுள் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஏதாவது இலக்கை அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கான சொல்யூஷன் என்ன, தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனோட வழிகள் வந்து காட்டப்படும். வெளியில் நடக்கிற சூழ்நிலைகள்னால உங்களுக்கு கஷ்டமே வந்தாலும் கூட இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த தீர்வு உங்களுக்கு காட்டப்படும். இதை எப்படி செய்கிறது அப்படின்னா, உங்களோட மனசுக்குள்ள நீங்களே கேள்விகளாக கேட்டுக்கலாம், இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு. நம்ம சாதாரணமாக கேட்கறத விட ஒரு உணர்வு கலந்து நம்ம கேட்கும்போது இதுக்கான தீர்வுகள், நம்ம வழிகள், நம்ம வாய்ப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி வழங்கப்படும். இதை இன்னையிலேருந்து ஒரு 3 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையானதை மட்டும் சிந்தனை பண்ணுங்கள். எண்ணம் வழியாவோ எமோஷன் வழியாவோ என்னதான் உங்களுக்கு நெகட்டிவாக நடந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டும், பாசிட்டிவாக இல்லை, பாசிட்டிவ்ங்கிறத விட உங்களுக்கு தேவையானது என்னவோ அதை கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து நீங்கள் சிந்தனை பண்ணும்போது அதுக்குண்டான வழிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் காட்டப்படும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்னென்னு இந்த வீடியோவோட கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த ஆள் மனதோட ஒரு பகுதியாக இருக்கிற இந்த RAS ஃபில்டர்னோட பவரை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட அனுபவம் இன்னொருத்தருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம். அதனால் ஞாபகமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை செயல்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே.